Hello students, welcome to Tutora. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல 12th chemistry chapter 6ல question number 10ல write a short note on metal excess and metal deficiency defect அப்படின்னு ஒரு question இருக்குல்ல. அதுல metal excess defect அப்படின்னா என்னன்றதை பார்க்கிறோம். ஸோ இதை வந்து தனியா கேட்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ல கேட்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ல வரக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ இதை நீங்க Frenkel defect, Schottky defect பார்க்கும்போது metal excess and metal deficiency defect பார்த்துடணும். ஸோ நம்ம மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஷார்ட் நோட்ஸுக்கு நான் சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அதாவது திஸ் டிஃபெக்ட் அரைஸ் டியூ டு எக்ஸ்ட்ரா மெட்டல் அயான்ஸ். அதாவது பேர்ல என்ன இருக்கு, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு இருக்கு அப்படின்னா மெட்டல் அதிகமா இருக்கனால ஏற்படுற ஒரு டிஃபெக்ட். அதனால திஸ் டிஃபெக்ட் அரைஸ் டியூ டு எக்ஸ்ட்ரா மெட்டல் அயான்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா NaCl, KCl, சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட் தான் எக்ஸாம்பிள். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the electrical neutrality of the crystal can be maintained by presence of anionic vacancies equal to extra metal ions. அதாவது இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, the electrical neutrality அப்படின்னு எழுதிக்கோங்க. can be maintained by presence of extra anions அப்படின்னு எழுதிக்கணும். anionic vacancies. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எழுத வேணாம். electrical neutrality can be maintained by presence of extra anionic vacancies. அதாவது அந்த எலக்ட்ரானிக்கா அதை நியூட்ரலா எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா, ஆனியான வந்து குறைச்சி வச்சுக்கணும். அதாவது ஆனியான வேகன்சியா விட்டு. இப்ப அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் NaCl எடுத்துட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன் NaCl crystals are heated. NaCl is heated in presence of in presence of sodium vapor. சோடியம்னா என்னதுப்பா, Na plus vapor. Na plus அயான்னு கூட எழுதிக்கலாம், அயான்ஸ். இப்ப இதுல என்ன ஆகும், சோடியம் இஸ் ஃபார்ம்டு and are deposited. இதோட மீனிங் என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க NaCl Na plus அயானோட பிரசன்ஸ்ல நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது Na plus வேப்பர் ஆக்கி அதோட உள்ள அனுப்பணும் அப்படின்னா, சோடியம் எக்ஸ்ட்ரா இருக்க இந்த Na plus சோடியமா ஆகி அதுல டெபாசிட் ஆகுது. இந்த 3 பாயிண்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. திஸ் டிஃபெக்ட் அரைஸ் டியூ டு எக்ஸ்ட்ரா மெட்டல் அயான்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கனால இந்த டிஃபெக்ட் அரைஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் NaCl, KCl. The electrical neutrality can be maintained by presence of extra anionic vacancies. எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னா, ஆனியானிக் வேகன்சிஸை எக்ஸ்ட்ரா வச்சு மெயின்டைன் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் NaCl is heated in presence of Na plus ion. Sodium is formed and are deposited. இந்த 3 பாயிண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும்ப்பா. இந்த 3 பாயிண்ட் எழுதினீங்கனாலே அதுக்கு அடுத்து இருக்க பாயிண்ட்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கும். இப்போ சோடியமா நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம். அப்ப குளோரின் அயான் என்ன ஆகும், குளோரின் அயான் diffuse to surface to bond with Na அப்படின்னு எழுதிக்கலாம். to bond with Na plus. இதெல்லாம் நான் பெரிய பாயிண்டா உங்களுக்கு கைட்ல கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறேன். இதை மட்டும் நீங்க எழுதுனீங்கனாலே போதும். அதாவது அதுல Na மட்டும் இங்க நம்ம என்ன பார்த்தோம், Na plus அயான் மட்டும் டெபாசிட் ஆகுதுன்னு பார்த்தோமா, அந்த Na plus அயான டெபாசிட் கூட குளோரினும் சேர்ந்து இந்த Na plus அயானோட சேருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட், the electron lost by the sodium vapor diffused into the அந்த vacancies created by இப்போ ஒரு புதுசா நம்ம என்ன ஆகுதுன்னா, இங்கனக்குள்ள ஒரு Na plus அயான அனுப்புறோமா, அது என்ன பண்ணுதுன்னா, ஆல்ரெடி இந்த குளோரின் வந்து போயிடுச்சுன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு வேகன்சி கிரியேட் ஆகும். ஸோ the electron lost by sodium vapor diffused. இவ்வளவு பெருசா நீங்க எழுத தேவையில்ல. the electron occupies. அது என்னதுப்பா,
வேக்கன்சி. The electrons occupies the vacancy. அவ்வளோ பெரிய பாயிண்ட் நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். மட்டும் நீங்க எழுதுங்க. அதாவது எக்ஸ்ட்ரா இருக்க எலக்ட்ரான் போய் வேகன்சில இருக்க பிளேஸை போய் ஃபில் பண்ணுது. such such vacancies are called as, அப்படி இருக்க வேகன்சிஸ் தான் நம்ம எப்படி கூப்பிடுறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எஃப் சென்டர்ஸ் அப்படின்னு கூப்பிடுறோம். ஸோ அந்த வேகன்சிஸோட பேர் தான் என்னது? எஃப் சென்டர்ஸ். hence the formula Na plus which contain excess Na plus ion can be written as, so இப்படி எழுதிக்காங்க. NaCl can be written as Na1 plus xCl. அதாவது NaCl நம்ம இப்படியே எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அதோட மீனிங். இந்த பாயிண்ட்ல நீங்க மோஸ்ட்லி ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதினீங்கனாலே போதுமானதுப்பா. ஸோ இதை எழுதியாச்சு. இப்போ டயக்ராம் பாருங்க. இப்போ டயக்ராம் நம்ம எப்படி வரைகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும். ஒரு பெரிய சர்க்கிள் வந்து குளோரினுக்குன்னு போட்டு, ஒரு பெரிய சர்க்கிள் போட்டாச்சு. அதுக்கடுத்து இருக்க ஒரு சின்ன சர்க்கிள் தான் சோடியம். ஸோ இது போட்டாச்சா? இது போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதை காப்பியா நீங்க வந்து வரைஞ்சிருங்கப்பா. ஸோ இப்படி ஆல்டர்னேட்டிவா, அதாவது ஒரு ஆனியான் இருக்குன்னா அடுத்தது ஒரு கேட்டையானா இருக்கும். அதே மாதிரி மேல ஒரு ஆனியான் இருக்குன்னா கீழே வந்து அது கேட்டையானா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வரைஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இப்படி ஒரு 3 ரோ வரைஞ்சு, லைக் மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 ரோ வரும். ஓ, ஐ மிஸ்ட் அப், சாரிப்பா. ஸோ இப்படி நான் ஒரு 2 ரோ வரைஞ்சிருக்கேன்னா, அதே மாதிரி ஒரு 6 ரோஸ், ஒரு 6 ரோஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். 4 ரோஸ் கூட போதும். ஸோ இப்போ இந்த கிறிஸ்டல் இருக்கு, இதுல சின்னதா இருக்குதுல்ல, இந்த ரெட் கலர்ல இருக்கிறது தான் Na+. இது வந்து Na+ அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். அதே மாதிரி இந்த கிரீன் கலர்ல பெருசா இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா Cl-. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல மெட்டல் எக்ஸஸா இருக்குன்னு சொல்றோம். 2வது பாயிண்ட்ல அதெல்லாம் ஆனியானிக் வேகன்சிஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்றோம். 3வது பாயிண்ட்ல தான் Na+ன்னு ஒரு வேப்பர் வருதா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபுல் இதை நம்ம Na+ வேப்பரால ஹீட் பண்றோம். அப்படி ஹீட் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, Na+ இப்ப வந்து ஸ்டோர் ஆகுது வெளியில. அப்படி ஸ்டோர் ஆகுற Na+-அ இங்க இருக்க குளோரின், இந்த பெரிய பெரிய கிரீன் கலர்ல இருக்க குளோரின்ல ஏதாச்சும் ஒரு குளோரின் போய் இந்த குளோரினோட சேர்த்து NaCl-ஆ பிரசன்ட் ஆயிடுது. அப்படி சப்போஸ் பிரசன்ட் ஆகும் பட்சத்துல இங்க உள்ள இருக்க ஒரு இது வந்து எம்டி ஆகுமா? லைக் இப்ப இந்த குளோரின் போயிருச்சு அப்படின்னா இந்த இடம் எம்டி ஆகும். கரெக்ட்டா? இந்த எம்டி ஆகுற இடத்துல தான் ஒரு எலக்ட்ரான் போய் ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து என்ன பண்ணுது? ஒரு எலக்ட்ரான் வந்து இத ஃபில் பண்ணிக்குது. இத புடிச்சு வச்சுக்குது. ஸோ இங்க நான் E- போடுறேன். ஸோ இந்த இடத்தோட பேர் தான் என்னதுப்பா? எஃப் சென்டர்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட்னா என்னன்னு சொல்றேன். ஸோ தேங்க் யூ. ஏதாச்சும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க பசங்க.